இந்த உலகத்திலே கொடுமையானது நீதியற்ற ஒரு மரணம் தான். அதுதான் இந்த பெண் சோலை ராணிக்கும் நடந்தது. ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல அவங்க பெத்த அம்மா அப்பாக்கு கூட தலையிட உரிமை இல்லாத போது காலேஜ் ஸ்கூல் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அப்படி அந்த பெண்ணோட பர்சனல் லைஃப்ல ஐயா நாடா ஜானகி அம்மாள் காலேஜ் தலையிட்டது தான் இந்த பெண்ணோட உயிரிழப்புக்கு முக்கிய காரணம். அங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த காலேஜ் பொங்கல் ஃபங்க்ஷன் அப்ப சோலை ராணி என்ற 2ஆம் ஆண்டு மாணவி அவங்களோட ஆண் நண்பரோட ஒரு ஸ்டோரி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. இதை பார்த்து அதே காலேஜ்ல இருக்கிற ஒரு மாணவி காலேஜோட பியூன் கிட்ட எடுத்து போய் இதை காமிக்கிறாங்க. அந்த பியூன் பிரின்சிபல்கிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பிரின்சிபல் அந்த மாணவியை கூப்பிட்டு கடுமையா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சதோட மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவுக்கும் இதை தெரியப்படுத்தி 2 பேரையும் காலேஜுக்கு அழைச்சிட்டு வந்து மிக கடுமையா கண்டிக்கிறாங்க. இது ஒரு நாள் மட்டும் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா அவங்களோட அம்மாவை காலேஜுக்கும் வீட்டுக்குமா தான் அலைய விட்டுட்டு இருந்தாங்க அந்த காலேஜ் நிர்வாகம். இதெல்லாம் பார்த்து மனமுடைஞ்ச அந்த மாணவி கடைசியில தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இதுக்காக தான் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் சோலைராணிக்கு ஆதரவா நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி எந்த நியூஸ் சேனலும் பேசாம இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இது சம்பந்தமா காவல்துறை அந்த காலேஜோட பிரின்சிபலை இன்னும் 1 வாரத்துல கைது பண்ணி விசாரணையை நடத்துறோம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சதுனால மட்டும்தான் தற்காலிகமா மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இது போல எந்த விஷயம் நடந்து இருந்தாலுமே அதுக்கு தற்கொலை ஒரு தீர்வே இல்லை.